சொல்லியா? நிலைமை எப்படி இருக்கு? நிலைமை சாதகமா இல்ல. குழந்தைங்கள்லாம் குறுக்க முறுக்க விளையாடிட்டு இருக்கு. இந்த ஐயா வேற மறைச்சுட்டு நிக்கிறான். அப்பா சாமி, எங்களுக்கு நிறைஞ்ச ஆயுசையும் பூரண சந்தோஷத்தையும் கொடு. அப்படி உனக்கு ஒரு உசுரை எடுத்துதான் தீரணும்னா அதுக்கு ஏன் உசுரை எடுத்துக்கோ. இவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்து. அப்புறம் பண பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வை. எங்க மூத்த மருமகளை எங்களோட சேர்த்து வை. பிரபா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடு. அவந்திகாவுக்கும் கவிதாவுக்கும் நல்லபடியா பிரசவம் நடக்கணும். அடுத்த தடவை நாங்க எல்லாரும் வரணும். கூடவே நண்டு சிண்டுங்களை எல்லாம் கூட்டிட்டு வரதுக்கு நீதான் அருள் புரியணும். மறுபடியும் சொல்றேன், இப்பவும் எப்பவும் இவர் உசுருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஒண்ணு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா. என்னங்க இது? ஐயோ கடவுளே, நீதான் காப்பாத்தணும். ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியாயிடும். கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிற? இதையெல்லாம் அனுபவிக்கவா இவ்வளவு தூரம் வந்தோம்? என்னம்மா, என்னாச்சு? பாருங்க சாமி, தானா மாலை கழண்டு விழுந்துருச்சு. என் மாலை எடுக்கிறப்ப என் தாலையும். ஒன்னும் பயப்படாதீங்க. தானா நடக்கிறதுக்கு நீங்களே ஏன் ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிறீங்க? அந்த காலத்துல காடுகரைக்கு வேலைக்கு போனவங்க தங்கத்துல தாலி போட்டுக்கிட்டா போனாங்க? பத்திரமா வீட்டுல கலட்டி வச்சுட்டு தாமா போனாங்க. எங்கேயாவது விசேஷத்துக்கு போகும்போதுதான் எடுத்து மாட்டிக்கிட்டு போவாங்க. ஆமாம்மா, பூசாரி ஐயா சொல்றதுதான் கரெக்ட். எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்க? அமைதியா இரு. என்னங்க இது? உங்க மாலை கீழே விழுந்துருச்சுங்க. சாமி கோயில்ல மட்டும் எல்லாம் கீழே விழாம மேலையா பறக்கும். கை தவறுனா பூஜை தட்டு கூட கீழே தான் விழுகும். கூரை இல்லாத கோயில்ல காத்துக்கு தீபம் கூட அணையும். இதுக்கு இதுதான் அர்த்தம்னு கடவுள் நம்ம கிட்ட அச்சடிச்சா கொடுத்திருக்காரு. கடவுள் காப்பாத்துவாருன்னு நம்பி தானே வந்தீங்க. அப்புறம் என்ன அவன் சன்னதியில வந்து உங்களுக்கு சந்தேகம்? போங்கம்மா, இல்லாதவங்களுக்கு தர்மம் பண்ணிட்டு நம்பிக்கையோட ஊருக்கு போங்க. மத்ததெல்லாம் முனி பாத்துக்குவான். அவர் சொல்றதுதான் சரி. ஒரு நிமிஷம்மா, நீங்க பயத்துல போடுற தட்சணை முனிக்கு இப்ப வேண்டாம்மா. நீங்க அடுத்த தடவை வரும்போது சந்தோஷமா போடுங்க. அம்மா, அங்க பாரு, வா, அவங்களுக்கு தர்மம் பண்ணிடலாம். வாங்க. என்ன சார், உங்ககிட்ட தான் வராங்க போல இருக்கு. ஆமா ஆமா, கிட்ட வரட்டும், போட்டு தள்ளிடுறேன். சரிங்க சார்.
நகரக்கூடாது. ஏய், நகர்ந்த அவரை விடு. சுட்டு தள்ளிடுவேன். இல்ல நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சார் சார் என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஏய் கிரி, சார் ரொம்ப தப்பு பண்ற கிரி. சரண்டர் ஆயிடு ஒழுங்கா. ஏய், நீ முதல்ல துப்பாக்கி கீழே போடுறா, இல்ல இவட காலி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. சொல்றான்ல, கீழே போடுறா. கீழே போடுறா. போடுறா. பின்னாடி போடா. ஓ, நீ வா. வாடா. போடா. டேய் சேர்மா, சார் வண்டி எடுத்து சீக்கிரமா வாடா. சார் வரேன் சார், வந்துடுறேன் சார். ரத்னம், எத்தனை நில்லு. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. போடா. சார் ஓ, வாங்க சீக்கிரம் ஓ. வந்துருங்க. வாங்க வாங்க. டேய், பிடிச்சு போடா. இந்த பிடி சேர்மா. எடுறா வண்டிய. ஓடிச்சு போ. ஐயோ, என்னங்க இது? வந்து கூட இப்படி பண்றானே என்னங்க கிருஷ்ணா. இதெல்லாம்? இந்த குலதெய்வ சாமி தான் உன்னை காப்பாத்தி இருக்கு. தைரியமா இருடா. டேய், வேகமா போடா. இன்ஸ்பெக்டர் அந்த கட்டை கொடுங்க. என்ன சார்? இன்னும் ஸ்பீடா போங்க. சரிங்க சார். அந்த ரத்தனம் ஃபாலோ பண்றா சார். இன்னும் வேகமா போ. சார் ரத்தனம் நெருங்கி வந்துட்டு இருக்கான் சார். ஓட்றா, ஓட்றா, சீக்கிரமா ஓட்றா. வேகமா போ, வேகமா போ. கான்ஸ்டபிள் பாஸ்டா போயா. ஓகே சார். போ, போ, இன்னும் போ. கான்ஸ்டபிள் வேகமா போ. ஒண்ணு அவங்கள உயிரோட கொண்டு போகணும், இல்ல பணமா கொண்டு போகணும். ஆமா சார், அவங்க விடக்கூடாது. போ, போ, வேகமா போ. சார் இப்பவே ஈரக்கோட வாய்க்கு வருது சார். இன்னும் வேகமா போன்றீங்களே. டேய், என்னடா பண்ண சொல்ற? அதுக்காக கையை தூக்கி சரண்டர் ஆயிடலாம் சார். ஏதோ மனசு வச்சு மன்னிச்சு விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு சார். இதே வேகத்துல போய் வண்டி எங்கேயாவது கவுந்தா மண்டையெல்லாம் சில்லு சில்ல செதறிடும் சார். டேய், அறிவு கட்டத்தனமா பேசாத. வேணா கண்ணை மூடிக்கிட்டு சீட்டை நேரா உட்கார்றா. கடவுளே. இன்னும் ஸ்பீடா. கண்ணுல பார்த்து அவங்கள பிடிக்க முடியலன்னா சஸ்பெண்ட் ஆர்டர் தான். நீங்க கவலைப்படாதீங்க சார். இன்னைக்கு கிரிய கொல்றீங்க, மெடல் வாங்குறீங்க. ஃபாஸ்டா போ, இன்னும் ஃபாஸ்டா போ. போ, 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 வேகமா போ. சார் வேண்டாம் சார், பயமா இருக்கு சார். டேய், பயந்தா நம்ம ரெண்டு பேரையும் அவன் போட்டு தள்ளிடுவான்டா.
போ வேகமா போ சார் 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 மாஸ்டர் போங்க. உண்மையிலேயே இப்ப ஆவி ஆயிட்ட மாதிரி இருக்கு சார். அப்படின்னா உனக்கு நிஜமாவே மரணம் நெருங்கிடுச்சுடா. அதான்டா அர்த்தம். சார் உன்னை கண்ண முடியல உட்கார்ந்து சொன்னல. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போ. நான் அந்த வண்டி டயர்ல ஷூட் பண்றேன். எங்கேயாவது மோதி சாகட்டும். சரிங்க சார். சார் போ போ இன்னும் வேகமா போ. ரொம்ப பக்கத்துல வந்துட்டான் சார். பிஸ்டல்ல ஏம் பண்றான் சார். போடா சீக்கிரமா போ. நீ பயந்து என்னையும் பயமுறுத்தாத. அவனுங்க லெஃப்ட்ல கட் பண்றானுங்க. கட் பண்ணு சீக்கிரம். போ போ, அதே ரூட்ல போ. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போ. ஸ்பீடா போ. போ அப்படியே போயிட்டு. கொஞ்சம் ரைட்ல ஏறி போ. சார் சுட போறான் சார். ஏம் பண்றான் சார். போ போ இன்னும் வேகமா போ. வர லெஃப்ட்ல திரும்பு. சரிங்க சார். லெஃப்ட் இந்த லெஃப்ட். என்ன சார் வண்டி காணோம்? யோ இந்த ரோட்ல தானே கட் பண்ணி போறானுங்க. வண்டி போனதுக்கான அறிகுறியே இல்ல. கான்ஸ்டபிள் நிறுத்துங்க. இப்படி போக வாய்ப்பு இல்லை சார். இந்த ரூட்ல தான் போயிருக்கணும். வாங்க பார்க்கலாம். கமான் சீக்கிரம் வாங்க. வண்டியில ஏறுங்க. சீக்கிரம் வண்டியா. போ சீக்கிரம் இன்னும் ஃபாஸ்டா போ. இந்த ரோட்ல அவங்க போன மாதிரியே தெரியலையே. அந்த டேர்னிங்ல இன்னொரு ரோடு இருந்தது இல்ல, அநேகமா அதுல போயிருப்பானுங்க. ஆமா சார். கான்ஸ்டபிள் வண்டி திருப்புங்க. வேகமா தள்ளுங்கயா. செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. சேர்மா வா. நீ மட்டும் வண்டியில வந்து ஏறு சீக்கிரமா ஏறியா. டேய் இங்க அப்படியே எங்கேயோ ஓடி போய் தப்பிச்சுக்கோ. போ. சரி சார். ஓடு. அட ஏறா சீக்கிரமா போ சார். டேய் அது அவங்க கார் தானே? ஆமா சார், அவங்களே தான் சார். போ அதே சீக்கிரம் வண்டி போ. தான் சார். போ இன்னும் ஃபாஸ்டா போ. போ அப்படியே ஃபாலோ பண்ணு. சார் கரெக்டா ஏம் பண்றான் சார். சும்மா இருயா, எனக்கு தெரியும். போ ரைட்ல ஏறி போ. இன்னும் வேகமா போ. கிட்ட போ. சார் போ வேகமா போ. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போயா. லெஃப்ட்ல ஏறி போ. மறுபடியும் பக்கத்துல நெருங்கி வந்துட்டான் சார். ஏம் பண்றான் சார். ஏம் பண்றான் சார். சும்மா இருக்கியா. கான்ஸ்டபிள் போ பக்கத்துல போ. இன்னும் வேகமா போ. ஓகே சார். போ லெஃப்ட் ஏறி போ. ஸ்பீடா போ. ஐயோ சார் மறுபடியும் சொல்றா சார். இன்னும் கிட்ட போ. ஷூட் பண்ணுங்க சார். சார் ஏன் சார் அடம் பிடிக்கிறீங்க? பேசாம சரண்டரா இல்ல சார். போ இன்னும் ஸ்பீடா போ. ஓகே சார். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போ. போ ஃபாஸ்ட். கொஞ்சம் லெஃப்ட்ல ஏறு. அப்படியேதான். ஐயோ சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். பயப்படாத சொல்றல. இன்னும் கொஞ்சம் கிட்ட. ஐயோ சார் மறுபடியும் சுட்டா சார். மறுபடியும் சுட்டா.
சார் வண்டியை பேலன்ஸ் பண்ணுங்க சார். பிரேக் போடுங்க சார். சார் தயவு செஞ்சு சொன்ன கேளுங்க சார். வண்டி திரும்ப முடியலடா. கண்ட்ரோல் இல்ல சார். சார் பார்த்து பார்த்து. கடைசியில அந்த கிருஷ்ணன் நம்ம ஆலமரத்தையே சாச்சிட்டானேடி. ஜெயில இருந்தாலாவது போனா வந்தா பாத்துக்கிட்டு இருக்கலாம். இப்படி அனாதை படமா கிடக்குற மாதிரி ஆயிடுச்சேடி. அக்கா மாமா எப்படி செத்தாரோ அதே மாதிரி அந்த கிருஷ்ணனும் உயிரோட எரிஞ்சு சாகணும்க்கா. இப்படி ஆயிப்போச்சு பூங்கொடி. இனி நீ ஆஸ்பத்திரியில கிடந்த மனுஷனை தப்பிக்க வச்சு கூட்டிட்டு போய் இப்படி கொண்டு கறிக்கட்டையா கொண்டு வர வச்சுட்டானுங்களே. அவனுங்க குடும்பம் விளங்குமா? அவனுக்கு குடும்பம் நாசமா போயிடும். இவன் நல்லா இருப்பாளா இவன்? என் ராசா, என்ன இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டியே. ஐயோ, பழைய பேப்பரை வித்தே கஞ்சியை குடிச்சிருக்கலாமே. அவன் கூடயோ சேர்ந்து என்ன இப்படி நடுத்தருல நிறுத்திட்டியே. குடும்பமா சேர்ந்து என் குடிய கெடுத்துட்டாங்களே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அக்கா அந்த பொம்பளை நம்மள பார்த்துதான் பேசுற வாய் கழிச்சிட்டு வந்துரு. இருடி, அதுக்கெல்லாம் அந்த அம்மா பயப்படாது. இதை விட கூடுதலா பேசும். ஐயோ, நீ சும்மா இரு. நம்ம துக்கத்தை நாமளே அழுது தீர்த்துக்கலாம். ஐயோ ராசா, இனிமே உங்க முகத்தை நான் எப்படி பாப்பேன்? எப்ப பாப்பேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, என்னம்மா இங்க சத்தம் போட்டுலாம் அழக்கூடாது. என்னையா இது? என் புருஷனை நினைச்சு நான் அழுதுகிட்டு இருக்கேன். அதுவும் கூடாதுன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? என்னம்மா சும்மா சட்டமெல்லாம் பேசாத. உன் புருஷன் என்ன நாட்டுக்காக போராடியா செத்தான்? அவனே ஜெயில இருந்து தப்பிச்சு ஒன்னு அக்யூஸ்ட். என்னம்மா அதுல கையெழுத்து போடுமா? போடு. மேடம் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க மேடம். அழாதக்கா. கீதா, அழாத கீதா. அவங்களை அழ வேணும்னு சொல்லுமா. அழாத. இப்படி எல்லாம் நடக்கும் நாம நினைச்சோமா என்ன? அழாத. அங்க பாருங்க. இவன் எதுக்கு இங்க வரா? ஏதோ கோளாறு இருக்கு மாப்ள, நீ போ. சார் நீங்க என்ன சார் இந்த பக்கம்? எங்க முதலாளிய கொல்ல பார்த்தவங்க செத்து போயிட்டாங்களா? அவங்க போனதை பார்த்து காரி துப்பிட்டு போலாம் தான் வந்தேன். அத்த டிசி கிரிய இவன் வீட்லயே தங்க வச்சுட்டு இப்போ செத்து போயிட்டானோன்னு என்னமா சீன் போடுறான் பாருங்களேன். என்ன சார் ரகசியம் பேசுறீங்க? இல்ல உங்க விசுவாசத்தை நினைச்சேன். ஒரே வியப்பா இருந்துச்சு. அதத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அழாதக்கா. ஏயா, கிருஷ்ணன் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கி திங்கிற நீயே இங்க வந்திருக்க? கிருஷ்ணனுக்கு சோறு போட்டவங்க நாங்க. எதிரி செத்துட்டாங்கிற சந்தோஷத்துல நாங்க வந்திருக்கோம். போதுமா? அழாதக்கா. அவங்கள்ட்ட பாடி ஹேண்டில் பண்ணிடுங்க.
பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னுமா பண்ணாம இருக்கிறீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.